அனைவருக்கும் வணக்கம். இது உங்க வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. நமக்கு உடம்பு சரியில்லைனாலே நம்ம ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்ட தான் போவோம். டாக்டர் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க? உங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா அப்படின்னு தான். அது என்ன சுகர்? அதுதான் சர்க்கரை நோய். சர்க்கரை நோயோட அளவு கூடினாலே எல்லாமே பிரச்சனை தான். டயபெட்டிக்ஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, இனிமேல் என்னால் ஸ்வீட்டே சாப்பிட முடியாது, அச்சச்சோ என்னோட வெயிட் இதனாலவே நிறையா குறைஞ்சிரும் அப்படின்னா. இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறையா கேள்வி இருக்கும். இந்த கேள்விலாம் யார்கிட்ட கேட்குறது? அதுதான் நம்ம டாக்டர் கிட்ட கேட்க போகிறோம். ஸோ இந்த டயபெட்டிக் ரிலேட்டட் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்மளோட டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஹாய் மேம், வெல்கம் டு அவர் ஷோ. ஹாய். ஸோ இப்போ ஒரு கல்யாணமோ இல்லை வேற ஏதோ பர்த்டே பார்ட்டிஸோ எதுக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னா எடுத்தோடனே ஸ்வீட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸ்வீட் கொண்டாடுன்ற மாதிரி எடுத்தோடனே ஸ்வீட்ஸ் தான் இருக்கும். சில பேர் அதை எடுப்பாங்க. ஒரு சில ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஐயோ ஸ்வீட்ஸா, இல்லை எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாத்துலேயுமே சுகர் இருக்குது. இப்போ அது ஏன் அப்படி? எல்லாருக்குமே பாடியில் சக்கரைன்றது இருக்கும். சக்கரை மெயினாக பாடி ஃபியூயல்னு தான் சொல்ல முடியும். நம்மளுக்கு இப்போ நம்ம பேசுறதுக்கோ ரெகுலராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கோ எனர்ஜி தேவை வேண்டியது குளுக்கோஸ், அதுதான். பட் ஆனால் சக்கரை வியாதியில் என்ன ஆகும்னா குளுக்கோஸ் உடம்புல அளவுக்கு மீறி அதிகமாக இருக்கும். அதுதான் சக்கரை வியாதின்ற மாதிரி சொல்லுவோம். அது எதனால் அப்படி ஆகுதுன்னா பேங்க்ரியாஸ்ன்னு ஒரு ஆர்கன் இருக்குல்ல, அதுலேருந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணணும். அந்த இன்சுலின் கரெக்டாக செக்ரீட் பண்ணி இந்த குளுக்கோஸ் மெக்கானிசம் எல்லாம் ஃபாலோ ஆச்சுன்னா உடம்புல நார்மலாக குளுக்கோஸ் மெயின்டைன் ஆகும். சப்போஸ் இன்சுலின் ஒன்றும் ப்ரொடியூஸ் ஆகலை, இல்லை இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது ஆனால் ஒழுங்காக வேலை செய்யலை, அந்த மாதிரி இருந்தது பட்சத்தில் சுகர் உடம்புல ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அவங்கள சக்கரை வியாதி இருக்குன்னு சொல்லுவோம். எதனால மேம் இந்த சுகர் வருது? சுகருன்னு நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஜெனட்டிக்காக சுகர் வரலாம், ஓகேங்களா. இன்னொன்று செடென்ட்ரி லைஃப்னு சொல்லி இருக்கிறவங்க, இல்லை ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறமேட்டு சுத்தமாக எந்த வேலையுமே பண்ணாமல் அப்படியே உக்காந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சுகர் வரும். இல்லை அப்பா அம்மாங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சுகர் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம அப்பா அம்மாங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம முன்னாடியிலேருந்தே ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதாவது முன்னாடியே கொஞ்சம் ஏர்லியராகவே போய் செக்கப் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு ஆக்டிவிட்டீஸ், அதாவது நல்லா ஆக்டிவாக வாழ்கிறது, அதுக்கப்புறம் ஃபுட்டுலேயும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்து டயட் மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் இயர்ஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். முன்னாடியே வர்றதுக்கு பதில் நம்ம கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டு ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஜெனட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சுகர்ன்றது வருமா, இல்லை எப்படி மேம்? அதுதான் ஜெனட்டிக்காக இருக்கிறது. நம்ம சப்போஸ் இப்போ அப்பாவுக்கும் இருக்குது அம்மாவுக்கும் இருக்குன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. சரி, அப்பாவுக்கு இருக்குது பட் அம்மாவுக்கு இல்லை அப்படின்னா ஒரு 50% சான்சஸ் நம்மளுக்கு இருக்குது. இது வரப்போதுன்னு நம்மளுக்கு தெரியுது. அதனால அது முன்னாடியே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ ஒரு 35லேயே வராதுக்கு பதில் 45க்கு புஷ் பண்ணி விடலாம் நம்ம. ஸோ தட் இந்த மாதிரி ரெகுலராக நம்ம ஆக்டிவாக இருக்கிறது, டயட் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு இருந்துச்சிங்கன்னா 35ல் வர வேண்டியது 45க்கு நம்ம புஷ் பண்ண முடியும். லைக் அந்த ஃபிட்னஸ் அண்ட் டயட்ல மட்டும் தான் அதை கண்ட்ரோல் பண்ணி ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே மேம். இப்போ டைப் 1 டைப் 2 டயபெட்டிக்ஸ்னா நீங்க என்ன சொல்லுங்க? டைப் 1னா அந்த பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் ப்ரொடியூஸே ஆகாது. அது மோஸ்ட்டாக சில்ட்ரன்ஸ்க்கு தான் அது வரும். அண்ட் டைப் 2ன்னு பார்த்தீங்கன்னா அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். கொஞ்சம் பேங்க்ரியாஸில் இன்சுலின் செக்ரீட் ஆகும், இல்லை செக்ரீட் ஆகிறது ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அது டைப் 2ன்னு சொல்லுவாங்க. அது மோஸ்ட்டாக பெரியவங்களுக்கு தான் அது வரும். இப்போ பாடியில் எல்லாருக்குமே சுகர் லெவல் இருக்கும். பட் எவ்வளோ இருந்தால் அது நல்லது, எவ்வளோ ஹையில் போயிட்டா அது நல்லது இல்லை உடம்புக்கு? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பாடியில் சுகர் இருக்குதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அது பாடியில் எனர்ஜி வேணுன்றதுக்கோசரம் சுகர் இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம செக் பண்ண முடியும்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட 2 மணி நேரம் கழிச்சு எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம சுகர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். இதில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பர்சனுக்கு 100க்கு கீழே இருக்கணும். சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழித்து நம்ம செக் பண்ணும்போது ஒரு 140க்கு கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீ டயபெட்டிக்குன்னு டிவைட் பண்ணுறோம், டயபெட்டிக்குன்னு டிவைட் பண்ணுறோம். ப்ரீ டயபெட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100லேருந்து ஒரு 125க்குள்ளே இருக்கணும். சாப்பிட்ட பிறகு நீங்கள் செக் பண்ணும்போது அது ஒரு 140லேருந்து 199க்குள்ளே ரேஞ்சில் இருக்கணும். சப்போஸ் 200க்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு சுகர் இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்.
டயபெட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்போ நம்மளுக்கு வந்து அது தெரிய ஆரம்பிக்கும்? சில பேருக்கு ஒரு சிம்டமுமே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்கான்ஷியஸா வருவாங்க. அந்த மாரியும் இருக்கு. பட் ஆனா நம்பளுக்கு எப்படி தெரியும்னா வந்து ஒண்ணு ஓவரா தாகம் எடுக்கிற மாரி இருக்கலாம். இல்ல வந்து அடிக்கடி நைட்ல யூரின் எஞ்சி போற மாரி இருக்கிறவங்க இருக்கலாம். அப்படி இல்லன்னா ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாரி இருக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடை குறைஞ்சிருக்கும். வெயிட் லாஸ் ஆல் ஆஃப் த சடன் அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இல்ல சம்டைம்ஸ் சிம்டம்ஸ்னா மயக்கம் வர மாரி இருக்கலாம். இல்ல நடக்கும்போது கால் எரிச்சல், குத்தல், பஞ்சு மேல நடக்கிற மாரி இருக்கு. அந்த மாரிலாம் ஃபீலிங்ஸ் இருக்கலாம். சில டைம்ல வந்து கண்ணு பார்வை மங்கலா தெரியறது. அந்த மாரி எல்லாம் இருக்கிறம்போது நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ்ன்னு சஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம போய் செக் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா பெட்டரா இருக்கும். ஓகே. இப்போ டயபெட்டிக்ஸ வந்து ஆனா முழுமையாவே கியூர் பண்ண முடியாதா? இல்ல அதுக்கான வேஸ் ஏதாச்சும் இருக்கா? டயபெட்டிஸ முழுமையா க்யூர் பண்ணுறது கஷ்டம் தான். பட் ஆனா வந்து இந்த கேன்சர்ல ரெமிஷன்னு சொல்லுவாங்கல்ல. கேன்சர்ல இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் இருக்கு. அது ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சுத்தமா க்யூர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அவங்க ரெகுலர் செக்கப்ல இருப்பாங்க. ஸோ தட் வந்து செக்கப்ல இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து அது திருப்பியும் வருதா வரலையான்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு திருப்பி வரலாம். அதே மாரி தான் டயபெட்டிஸும். நீங்க வந்து ஒன்ஸ் கண்ட்ரோல் ஆயிருச்சு, கண்ட்ரோல்ல தான் இருக்கு. வெறும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லயே வந்து கண்ட்ரோல் ஆயிருச்சு அப்படின்னாலும், ரெகுலரா செக்கப்ல இருக்கணும். சப்போஸ் ரெகுலரா செக்கப்ல இல்லன்னா, அது வந்து திருப்பியும் வந்து திடீர்னு ஷூட் அப் ஆகும்போது சைட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் வந்து எல்லாமே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ சில பேருக்கு ஹை சுகர் அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்ல இவ்ளோ சுகர் இருக்குன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு ப்ரிகாஷனா இந்த டயட், இந்த ஃபிட்னஸ் அத ஃபாலோ பண்ணாங்கன்னா, அது கண்ட்ரோலா அந்த லைஃப் ஸ்டைல செட் பண்ணிருமா மேம்? இப்போ வந்து நீங்க சொல்றது படி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ஒருத்தவங்களுக்கு சுகர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு சுகருன்னு கண்டுபிடிச்சிட்டா, அத வந்து லெவல் பார்ப்போம். 3 மாசம் ஆவரேஜ் சுகருன்னு ஒண்ணு பார்ப்போம். ஓகேங்களா? அது எப்படி இருக்குன்னு வந்து டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டு, அந்த லெவல்ஸ் சப்போஸ் வந்து கம்மியா இருக்கிற மாரி ரேஞ்ச்ல இருந்துச்சுன்னா, வி வில் அட்வைஸ் தெம் ஃபார் டயட் மாடிஃபிகேஷன். டயட் எடுக்கிறது, அதுக்கப்புறமேட்டு லைஃப் ஸ்டைல் எக்ஸர்சைஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு, ட்ரையல் பீரியட் மாரி பண்ணுவோம். சப்போஸ் அது பண்ணியுமே சுகர் லெவல்ஸ் அதிகமா தான் இருக்கிற மாரி இருக்கிற டைம்ல நம்ம வந்து மெடிசின் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மெடிசனையும் நம்ம போட்டுட்டு இப்போ வந்து அந்த 3 மாசம் ஆவரேஜ் சுகர் ரொம்ப ஒரு 10க்கு மேல இருந்துச்சு. அப்படின்ற பட்சத்தில வந்து இவங்க எதுவும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. வாயும் கட்ட மாட்டாங்க, எக்ஸர்சைஸும் பண்ண மாட்டாங்கன்ற மாரி இருந்துச்சுன்னா, அப்போ வந்து நம்ம இன்சுலின் அந்த மாரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ப்ரிகாஷன்ஸா தான் நம்ம சொல்றோம்ல ஜெனடிக்ஸ். அந்த ஜெனடிக் உங்களுக்கு ப்ரீடிஸ்போஷன் இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா, முன்னாடியிலேருந்தே கண்ட்ரோல்ல இருக்கிறது பெட்டர். இப்போ வந்து நீங்க இவ்ளோ சொன்னீங்க மேம். இப்போ இந்த இண்டிகேஷன்ஸ்லாம் இவ்ளோ சொன்னீங்க. இது வந்தா தான் சுகர் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்பம்போது இப்போ அத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படின்றப்போ நம்ம ஃபார்மசி இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன மிஷின் மாரி இருக்கும். அத வச்சு வீட்ல நீங்க டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சிரும். அதோட லெவல் எவ்ளோ இருக்கு. ஸோ அந்த மாரியே பண்ணலாமா? ஆர் எல்ஸ் இல்ல ஒரு மெடிக்கல் போய் அங்க போய் இருக்கிற இதுல தான் பண்ணணும் அப்படின்றது 2 வெரைட்டி இருக்கு. இல்ல இத தவிர்த்தும் நெறைய வேஸ் இருக்கா? இந்த நீங்க சொல்றது வந்து குளுக்கோஸ் மானிட்டரிங் வீட்லயே பண்ணிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க முடியுமான்ற மாரி கேட்குறீங்க. வீட்லயே செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு நம்மளுக்கு இருக்கு, இல்ல அவ்வளோதான் தெரியும். அது என்ன, எப்படி அது ஃபுல் டயக்னோசிஸ் இருக்கா இல்லையான்னு. அதாவது ஒரு நார்மலா ஒரு பெர்சனுக்கு இப்போ வந்து சுகர் இருக்குன்னா, ரேண்டமா நீங்க செக் பண்ணும்போது 200க்கு மேல இருந்துச்சுன்னா, அது சுகர்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த வெறும் ரேண்டம் வச்சு வி கான்ட் டயக்னோஸ் இட். வி ஹேவ் டு டூ எஃபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ். அதாவது முந்தின நாள் நைட்ல இருந்து ஒரு காலையில வரைக்கும் 8 ஹார்ஸ் ஃபாஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் எடுத்து நம்ம பார்க்குற ஒரு டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு டெஸ்ட் இருக்கு. இது 2ம் தான் மெயின் டயக்னோசிஸ் பண்றதுக்கோசரம் இருக்கு. அது இல்லாம HbA1cன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நம்ம ப்ரோக்னோசிஸ் தான் வந்து நம்மளுக்கு சொல்லும். 3 மாசம் ஆவரேஜ் சுகர் எப்படி இருக்கு, நம்ம உடம்புல எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு தான் வந்து அந்த டெஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். அந்த குளுக்கோஸ் மானிட்டர் நம்ம மெயினா வீட்ல அவங்க வச்சிருப்பாங்கன்னா, இன்சுலின் போடுறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வீட்லவே மானிட்டர் பண்ண சொல்லும். எவ்வளோ அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கா, எப்படி இருக்கு, அதுக்கேத்த மாரி இன்சுலின் வேல்யூஸ் லெவல்ஸ் நம்ம குடுக்கறத மாத்துற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல வீட்ல குளுக்கோஸ் மானிட்டர் வச்சுக்கிறது பெட்டர். இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து இந்தந்த ஃபுட்ஸ வந்து அவாய்ட் பண்ணணும். இந்தந்த ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும்னு சொல்றாங்களா மேம்? அது என்னென்ன ஃபுட்ஸ்? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ல. ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஆப்பிள், கோவா, பப்பாயா, கொஞ்சம் லைட்டா பெர்ரீஸ் அந்த மாரி எடுத்துக்கிறது பெட்டர். அது இல்லாம இப்போ வந்து மெயினா மாம்பழம் சீசன் வந்திருக்கு. அத அத மட்டும் நம்ம எடுத்தோம் அவ்வளோதான். சுகர் லெவல் பீக்ல போயிரும். ஸோ அது மெயினா அவாய்ட் பண்றது பெட்டர் ஆப்ஷனு.
அது இல்லாமல் ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் ஃபுட்டு அதை அப்படியே சூ பண்ணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் சூ பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சுகர் லெவல்ஸ் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ வந்து மெயினாக ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸாக போடாமல் பழமாக அப்படியே சாப்பிட்றது பெட்ரு. அது இல்லாமல் ஃபுட் ஐட்டம்ஸ்ன்னு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டயட்டுன்னு பார்த்தோன்னா வந்து காலையில் இப்போ நம்ம சவுத் இந்தியன் டயட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 2 இட்லியோ, அதுக்கப்புறம் மத்தியானம் தோசை, திருப்பி நைட்டு தோசையோ இல்லை கோதுமையோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்தாலே வந்து ஆனால் வந்து கேட்டால் வந்து நான் ஒரு வேளை தான் ரைஸ் சாப்பிட்டேன், அதில் எப்படி சுகர் ஏறும் அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் எல்லாத்துலேயுமே ரைஸ் கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சுகர் ஆப்வியஸ்லி இட் வில் இன்க்ரீஸ் ஒன்லி. ஸோ பெட்டர் வந்து பேலன்ஸ் டயட் அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு டயட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டும் இருக்கணும், ஃபைபரும் இருக்கணும், ப்ரோட்டீனும் இருக்கணும், எல்லாமே இருந்தாச்சுன்னா தான் வந்து அந்த சுகர் லெவல் பீக் ஆகாமல் அப்படியே வந்து ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அந்த சுகர் மெயின்டைன் ஆகும். ஸோ வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலையில் வந்து சப்போஸ் அவங்க வந்து 2 தோசை எடுக்கிறாங்கன்னா, ஒரு தோசை இன்னொன்று முட்டை தோசை அந்த மாதிரி எக்கு கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுறது, கொஞ்சம் காலையில் ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றது, ஃபைபர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது. சாப்பாடும் மத்தியானம் சாப்பிடும்போதும் வந்து ஒரு கம்மியாக ஒரு சாப்பிட்ற போர்ஷனோட ரைஸ் போர்ஷனோட நம்மளோட வெஜிடபிள் டபுளாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகும் நம்மளுக்கு சுகர் லெவல்ஸ். நைட்டுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெறுமனே வந்து இப்போது அதே மாதிரி தான் கொஞ்சம் எக்கு ப்ரோட்டீன் என்னென்ன கிடைக்குமோ அந்த மாதிரி சன்னாவோ பன்னீரோ அந்த மாதிரி வந்து சப்பாத்தி பன்னீர் அந்த மாதிரி எடுக்கிறது பெட்டர். இப்போ வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகிறது கூட சுகர் காரணமா மேம்? வெயிட் லாஸ் ஏன்னா வந்து சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறவங்களுக்கு அதுவே ஒரு சிம்டமாக தெரியும் நம்மளுக்கு. வந்து திடீர்னு வந்து எடை ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்கும். அது வந்து அந்த மாதிரியும் அந்த சிம்டம் வச்சும் நம்ம சுகர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஒபிசிட்டிக்கும் சுகருக்கும் வந்து என்ன மேம், டயபெட்டிக்ஸ்க்கும் என்ன ஒரு லிங்க்? இப்போ உடல் அதாவது ஒபிசிட்டி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சுகர் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பாடியில் சென்ட்ரல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சென்ட்ரல் ஃபேட் அதிகமாக இருந்துச்சுன்னா சுகர் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது ஒபிசிட்டி எதனால் வருது? ஒன்றுமே வேலையே பண்ணாமல் அப்படியே சும்மா உட்காந்துட்டு செடென்ட்ரி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒபேசிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சுகர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் டைமோ இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல டேஸ் அந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர்லாம் வந்து ஸ்வீட்ஸ் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு வந்துட்டு ஓகே இன்சுலின் போட்டால் சரியாயிரும் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது எப்படி மேம்? அது அந்த மாதிரி அது வந்து அந்த கான்செப்டே தப்பு. முதல்ல சொல்லப்போனால் சப்போஸ் அவங்களுக்கு சுகர் சாப்பிட்ணுன்னு அப்படி இருந்தால் ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அதுவும் கொஞ்சம் ஸ்மால் பிட் ஆஃப் ஸ்வீட் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேபி எடுக்கலாம். அதுக்கு தான் நம்ம அந்த சுகர் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணி அது மாதிரி எடுத்துக்கிறது பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு. அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இன்சுலின் போட்டால் சரியாகுமா? அது சரியாகாது. அதுதான் நம்ம அந்த 3 மாதம் ஆவரேஜ் சுகர்ன்னு பார்க்கறது. ஸோ 3 மாதம் நீங்கள் எவ்வளோ கண்ட்ரோலில் இருந்திருக்கீங்க? சப்போஸ் வந்து ஒரு நாள் வந்து இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் டயட் இருந்துட்டேன் அதனால கரெக்டாக இருக்குமா? அப்படிலாம் இல்லை. 3 மாதம் உங்களோட ஆவரேஜாக நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்றது வந்து அந்த HbA1c டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ அதுக்குனால தான் அது வந்து பார்க்கறது, அந்த ப்ரோக்னோசிஸை பார்க்கறது நம்ம அந்த டெஸ்ட் வச்சு தான் பார்க்க முடியும். ஓகே மேம், இப்போ இன்சுலின் அதிகமாக எடுத்தால் அது ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணுமா லைக் பாடியில்? இன்சுலினால சைடு எஃபெக்ட் இல்லை, புரியுதுங்களா? இப்போ இன்சுலின் போடாமல் ஹை சுகர்ஸில் இருக்கும்போது நீங்கள் இன்சுலின் போடாமல் வச்சு ஹை சுகரால் தான் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரைய இன்சுலினால் ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போ டயபெட்டிக்ஸில் இருக்கிறவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணால் அது ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறேன் மேம். ஸோ அது எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும்? ஒரு நாளைக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 days அட்லீஸ்ட் 30 minutes வாக்கிங். அது இல்லாமல் ஒரு 3 to 5 times வந்து நீங்கள் வந்து ஒரு 3 times அட்லீஸ்ட் வந்து அந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் சொல்லுவாங்க, ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் அதுக்கப்புறம் இல்லைனா யோகா, பேலன்ஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வாக்கிங் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அது உங்கள் சுகர் லெவல்ஸை வந்து த்ரூ அவுட் த டே வந்து ஓரளவுக்கு நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும். வெறும் வாக்கிங் மட்டும் நான் வந்து சுகர் வந்துருச்சு நான் வெறும் வாக்கிங் மட்டும் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவேன்னா அது ஆரம்ப ஸ்டேஜில், அதாவது ப்ரீ டயபெட்டிக் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு வேணால் நம்ம வந்து சுகர் வந்து அந்த வாக்கிங் அந்த டயட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மீறி அந்த ப்ரீ டயபெட்டிக் மேலே டயபெட்டிக் இருக்காங்க, அந்த HbA1c வந்து ஒரு 10க்கு மேலே போயிடுச்சு இல்லை 8க்கு மேலே இருக்குது அப்படின்னா வந்து அவங்களால வந்து வெறும் எக்ஸசைஸும் வாக்கிங்கால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக மெடிசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம. ஓகே மேம், இப்போ டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும், லைக் சைடு எஃபெக்ட் ஆகலாம் இல்லை இன்னொரு ஆர்கனை வந்து அது சைடு எஃபெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி என்னென்ன?
ஆர்கன் உங்களுக்கு அஃபெக்ட் ஆவறதுன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டர் ஸ்டேஜ்ல தான் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த HbA1c நம்ம சொல்றோம்ல, 3 மாசம் ஆவரேஜ் சுகர் எதுக்கு இது பண்றோம்னா, இது ஓரளவுக்கு ஒரு 7 கிட்ட கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா, இந்த வந்து சைட் எஃபெக்ட்ஸ் மத்த ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்றது கம்மியாகும். ஸோ ஒரு 10 to 15 இயர்ஸ் ஃபர்ஸ்ட்டு டயபெட்டிஸ் வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் தான் ப்ரெஷியஸ். அந்த 10 to 15 இயர்ஸ்ல இந்த HbA1c, இந்த ஃபுட்டு, டயட், எக்ஸர்சைஸ் எல்லாமே கண்ட்ரோல்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அது வந்து வராமலே தவிர்க்கலாம். இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வராம தவிர்க்கலாம். என்ன சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுல ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. கண்ணுல ப்ளீட் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப கண்ட்ரோலே இல்லன்னா, கண்ணே விஷனே திடீர்னு போறதுக்கும் சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. அது இல்லாம ஹார்ட்ல அஃபெக்ட் ஆகலாம். ஏதோ வந்து கார்டியாக் ஈவென்ட் அதாவது மயோகார்டியல் இன்ஃபார்க்ட் மாரி ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. கிட்னி வந்து யூசுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து டேப்லெட் எடுத்துட்டேன், இன்சுலின் எடுக்கிறேன், அதனால தான் கிட்னி அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாரிலாம் கிடையாது. சுகர் நீங்க கண்ட்ரோல்ல இல்லன்னா தான் கிட்னி அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் காலில பார்த்தீங்கன்னா, அந்த நரம்புகள்லாம் இருக்குல்ல, அதுவும் வந்து ரொம்ப ப்ரொலாங்டா உங்க சுகர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, அதில பாதிப்பு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது சம்டைம்ஸ் சுகர் கண்ட்ரோலே இல்லாம இருந்துச்சுன்னா, புண்ணு ஆறுறதுக்கும் கஷ்டமா இருக்கும். ஸோ கால்ல அந்த மாரி அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். அல்சர்ஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது இல்லாம விரல் வந்து ரத்த ஓட்டமே கம்மியாயிட்டு, அது வந்து அப்படியே பிளாக்கா மாறத்துக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ கண்ட்ரோலே பண்ணாம அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த அதுக்கப்புறம் விரலே எடுக்கிற லெவலுக்கு பாதிப்பு இருக்கு. மோஸ்ட்லி சுகர்னால தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். இன்னைக்கான ஷோவில் டயபெட்டிக்ஸ் பற்றின A to Z இன்ஃபர்மேஷனை டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கிளியராக சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கான ஷோவில் ப்ரெக்னென்சி அப்போது இருக்கிற டயபெட்டிக்ஸை எப்படி நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது, அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன, இல்லை அதுக்கு முன்னாலே டயபெட்டிக்ஸ் இருந்தால் எப்படி நம்ம பேபியை டேக் கேர் பண்ணிக்க போகிறோம், அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன, அதுக்கான ஃபாலோ ஸ்டெப்ஸ் என்னன்றதை நாளைக்கான ஷோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் விஜய் பூஜா. இது உங்கள் பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.